எந்த ஒரு தொடக்கத்திற்கும் ஒரு முடிவு இருக்கும். நடுவில் ஒரு பகுதி தான் வந்து த பெர்ஃபார்மன்ஸ், நடுவில் நடக்கக்கூடிய அனைத்து ஆட்டங்கள்னு சொல்லலாம், வாழ்க்கைன்னு சொல்லலாம், எல்லாமே. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க இறந்ததற்கு அவங்க அப்பா தான் காரணம்னு சொல்லி அவங்க அப்பாவை அந்த பையன்கிட்ட சேர விடாம பண்றாங்க. சரிங்களா? அந்த பையனை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணோட இறந்து போனாங்களா, அவங்களோட அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன் கேஸ் ஸ்டடி. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷமா அவங்க அந்த பையன் வந்து அவங்க அப்பாவை அப்பப்போ பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்பா போயிட்டு ஸ்கூல்ல சம்டைம்ஸ் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த பையனை மீட் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் ட்வைஸ் இன் அ மந்த்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வருவாங்க. திஸ் இஸ் த ஸ்டோரி. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் லுக், ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் அந்த பையனுக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்க ஒரு பக்கம், அவங்க அப்பா இருந்தும் அவங்க அப்பா கூட இல்லைன்ற ஒரு வருத்தம். ஒன் பீரியட் ஆஃப் டைம் அவங்க அப்பா மேல வெறுப்பு வந்துடுது. ஏன்னா அவங்க அப்பாவோட மாமியார் என்ன பண்றாங்கன்னா, உங்க அம்மா இறந்ததுக்கு உங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பிலீஃபை ஸ்ட்ராங்கா அந்த பையனோட மனசுல விதைச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு கேஸ் ஸ்டடி. சரிங்களா? இப்போ ரெண்டாவது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்கு. ஒரு 5 வருஷம் நல்லா இருக்காங்க, ஒத்துமையாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அண்ட் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இன் பிட்வீன் சடனாக எதனால பிரிந்தாங்க அந்த ஸ்டோரிக்கெலாம் நம்ம போக வேணாம், ரீசன்லாம் வேணாம். சடனாக பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சுட்டு இந்த பையன் வேற ஸ்டேட்டு, அந்த பொண்ணு வேற ஸ்டேட்டு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பொண்ணு அவங்களோட ஸ்டேட், அவங்களோட ஊருக்கு போயிடுறாங்க. இவர் இங்கே இருக்காரு. இப்போ இந்த அம்மா அந்த பொண்ணு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மாவோட சித்தி அவங்க வந்து ஒரு